தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, திரு இருதய ஆண்டவருடைய அன்பு பக்தர்களே மற்றும் மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் பார்வையாளர்களே, 1673 ஆண்டில் ஒரு நாள் மார்கரெட் மரியா தான் இருந்த துறவு மடத்தில் இருந்த சிற்றாலயத்தில் இறைவனிடம் ஜெபித்து கொண்டிருந்த போது திரு இருதய ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுத்தார். இக்காட்சியை கண்டதும் மார்கரெட் மரியா ஒரு விதமான பரவச நிலையை உணர்ந்தார். அப்போது திரு இருதய ஆண்டவர் அவரை தன்னருகே அழைத்து தன் மார்பில் சாய்ந்து கொள்ளச் சொன்னார். மார்கரெட் மரியாவும் இயேசுவின் மார்போடு சாய்ந்து கொண்டார். அப்போது இயேசு மார்கரெட் மரியாவின் இதயத்தை தன்னுடைய இதயத்தில் பொருத்தி மீண்டுமாக அதை எடுத்த இடத்தில் வைத்தார். இந்த காட்சிக்கு பிறகு அவர் இயேசுவின் திரு இருதய அன்பை எங்கும் எடுத்துரைக்கத் தொடங்கினார். 1674, 1675 ஆண்டுகளில் ஆண்டவர் இயேசு மார்கரெட் மரியாவிற்கு பலமுறை காட்சி கொடுத்தார். அந்த காட்சிகளிலெல்லாம் அவர் அவரிடம் தன்னுடைய இதயம் அன்பிற்காக இயங்குகிறது என்றும், குடும்பங்களை தன்னுடைய இதயத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும் என்றும், பாவ பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்றும், பக்தி முறைகளை மேற்கொண்டால் அதற்கான பலன் கிடைக்கும் என்றும் கேட்டுக்கொண்டார். திரு இருதய ஆண்டவர் 4ஆம் முறையாக மார்கரெட் மரியாவுக்கு காட்சி கொடுத்த போது அவருக்கு 12 வாக்குறுதிகளை கொடுத்தார். அந்த 12 வாக்குறுதிகளை மையப்படுத்தி இன்றைய திருப்பலி மற்றும் இன்றைய மறையுரை அமையவிருக்கிறது. அந்த 12 வாக்குறுதிகளை நாமும் கடைபிடிக்க அருள் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திரு இருதய ஆண்டவருடைய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியின் பார்வையாளர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு வரவேற்கிறேன். மதுரை ரயில்வே காலனி திரு இருதய ஆண்டவர் ஆலயத்திலிருந்து இந்த திருப்பலியை உங்களுக்காக அர்ப்பணிக்கிறோம். இந்த திருப்பலியில் நீங்களும் எங்களோடு இணைந்து கலந்து கொண்டு ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். பல்வேறு இடங்களிலிருந்து இந்த திரு இருதய ஆண்டவரை பல்வேறு மக்கள் நாடி வருகிறார்கள். அண்டி வருவோருக்கெல்லாம் அருள்வளம் மீந்து
இந்த மதுரை ரயில்வே காலனியில் இருக்கக்கூடிய திரு இருதய ஆண்டவர் பாதுகாக்கிறார். நம்மையும் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலியில் வேண்டுவோம். அதோடு 2025ஆம் ஆண்டு யூபிலி ஆண்டிற்காக திரு இருதய ஆண்டவருடைய ஆசீர் வேண்டி இயேசுவின் திரு இருதயத்திற்கு உலகளாவிய தொடர் ஜப வழிபாடாக இந்த திருப்பலியையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் இந்த திருப்பலியின் வாயிலாக நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த மறை நிகழ்வுகளை நாம் தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம்முடைய அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகிற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அந்த திரு இருதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யூதா மக்கள் நாடு கடத்தப்பட்டனர். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை திருவசனங்கள் 1-12 முடிய. செதேக்கியாவினது ஆட்சியின் 9ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 10ஆம் நாளில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் தன் எல்லா படைகளோடு எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் முற்றுகை தளம் எழுப்பினான். இவ்வாறு அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாகியிருந்தது. அவ்வாண்டு 4ஆம் மாதம் 9ஆம் நாள் நகரில் பஞ்சம் கடுமையாயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. அப்பொழுது நகர் மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவின்
இரு மதில்களுக்கு இடையே அமைந்த வாயில் வழியாக அராபாவை நோக்கி இரவில் ஓடினர். கல்தேயரோ நகரைச் சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர். கல்தேய படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரிகோ சமவெளியில் அவனை பிடித்தனர். அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று. அவர்கள் அரசனை பிடித்து இரிபலாவில் இருந்து பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனிய மன்னன் செதேக்கியாவின் புதல்வர்களை அவனது கண்முன்னே கொன்றான். மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்துச் சென்றான். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் ஆட்சியேற்ற 19ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 7ஆம் நாளன்று அவன் பணியாளனும் மெய்காப்பாளர் தலைவனுமாகிய நெபுசரதான் எருசலேமிற்குள் நுழைந்தான். அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். பெரிய வீடுகளையெல்லாம் தீயிட்டு பொசுக்கினான். மெய்காப்பாளர் தலைவனுடன் இருந்த கல்தேயரின் படையினர் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை தகர்த்தெறிந்தனர். மெய்காப்பாளர் தலைவன் நெபுசரதான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்து இருந்தவர்களையும் விடுபட்டிருந்த கைவினைஞரோடு சேர்த்து நாடு கடத்தினான். மெய்காப்பாளர் தலைவன் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரை அங்கேயே விட்டு வைத்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன்னை நான் நினையாவிடில் என்ன மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் என்ன மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் என்ன மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. பாபிலோனின் ஆறுகளே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோ. அங்கிருந்த அவரி செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோ. எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோ. உன்னை நான் நினையாவிடில் என்ன மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் என்ன மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர். எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்விப்பாய் இசைக்குமாறு கேட்டனர். சீயோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள்
என்றன. உன்னை நான் நினையாவிடில் என்னா நீள்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. ஆண்டவருக்கு உரித்தாகும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கனம் பாடுவோம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வழக்கை கும்பி போவதாக. உன்னை நான் நினையாவிடில் என்னா நீள்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 1-4 முடிய. அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்போது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குறியிடம் காட்டி மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கிற அன்பு மக்களே, 2025 யூபிலி ஆண்டிற்காக திரு இருதய ஆண்டவரின் ஆசி வேண்டி ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிக்கிற இந்த இனிய வேளையில் திரு இருதய ஆண்டவர் புனித மார்கரெட் மரியா வழியாக தம்முடைய பக்தர்களுக்கு அளித்த 12 வாக்குறுதிகளை குறித்து இன்றைய மறையுரையிலே சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். திரு இருதய ஆண்டவர் புனித மார்கரெட் மரியாளுக்கு கொடுத்த அந்த 12 வாக்குறுதிகள் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க பெற வேண்டும் என்று சொன்னால், மார்கரெட் மரியாவிடம் விளங்கிய 3 பண்புகளை கொண்ட இதயமாக நம் ஒவ்வொருவருடைய இதயமும் மாற வேண்டும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எவருடைய இதயமெல்லாம் நம்பிக்கை கொண்ட இதயமாக இருக்கிறதோ அவர்களுக்கு 4 விதமான ஆசிர்வாதத்தை திரு இருதய ஆண்டவர் வாக்குறுதியாக நமக்கு கொடுக்கிறார். முதலில் அவர் தரக்கூடிய வாக்குறுதி, எந்த வீட்டில் தம் திரு இருதய படத்தை நிறுவி தொழுவார்களோ அந்த வீட்டை ஆசீர்வதிப்போம் என சொல்லுகிறார். எவர் ஒருவர் இருதய ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை தங்களுடைய இல்லத்தின் தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அரசை நிறுவுகிறார்களோ அவர்களது இதயம் ஆசீர்வதிக்கப்படும். இரண்டாவதாக பார்க்கிறோம், வாழ்விலும் சிறப்பாக இறுதி வேளையிலும் அவர்களுக்கு தவறாத அடைக்கலமாய் இருப்போம் என ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். கடவுளுடைய உடனிருப்பு, பாதுகாப்பு அவர்கள் வாழ்வில் இறுதி மட்டும் நம்பிக்கை கொண்டோருக்கு கிடைக்கும் என்பது இயேசுவினுடைய திரு இருதயம் தரக்கூடிய 2வது வாக்குறுதியாக இருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கிறோம், அவர்கள் முயற்சிகள் வெற்றி பெற திரளான அருளை பொழிவோம் என்று சொல்லுவதன் வழியாக கடவுள் பொருளாசிரை அல்ல, அருள் ஆசீரை நிரம்ப அவர்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். எனவேதான் பார்க்கிறோம், யோசுவா நூலிலே 1வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையிலே யோசுவாவை பார்த்து தந்தையாகிய கடவுள் சொல்லுவார், நீ செல்லும் வழியெல்லாம் ஆசி பெறுவாய், வெற்றி பெறுவாய் என்று சொல்லுவார். ஆக நம்புகிறவர்களுக்கு செல்லுகிற இடமெல்லாம் ஆண்டவர் வெற்றி தரக்கூடியவராக இருக்கிறார் என்பது 3வது வாக்குறுதியாக இருக்கிறது. 4வதாக பார்க்கிறோம், நமது இதயம் பாவிகளுக்கு இரக்கத்தின் ஊற்றும் கரைகாணா அன்பு கடலுமாக இருக்கும் என வாக்குறுதி கொடுக்கிறார். கடவுளை நம்பி நான் பாவி என ஏற்றுக்கொண்டு என்னுடைய நம்பிக்கையை அவரிடத்திலே அறிக்கையிடுகிற போது அவருடைய இதயம் எனக்கு இரக்கத்தையும் எண்ணிலடங்கா அன்பையும் பொழியக்கூடிய இதயமாக இருக்கும் என்பது 4வது வாக்குறுதியாக இருக்கிறது. நம்பிக்கை கொண்ட இதயம் அக்கறை கொண்ட இதயமாக மாறுகிற போது இன்னும் 4 விதமான ஆசீர்வாதங்களை இருதய ஆண்டவர் தருவதாக நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கை நிலைக்கு தேவையான அருளை வழங்குவோம் என சொல்லுகிறார். நம்முடைய வாழ்வு நிலைக்கு தேவையான அருள் என்பது தூய்மையான சிந்தனையில், தூய்மையான சொல்லில், தூய்மையான செயலில் வாழ்வதற்கு தேவையான அருள் ஆசிரை இறைவன் தருவார் என 5வது வாக்குறுதியாக நமக்கு தரப்படுகிறது. எவரெல்லாம் அக்கறை கொண்ட இதயத்தை கொண்டிருக்கிறாரோ அவருடைய குடும்பத்தில் அமைதி நிலவும் என்பது திரு இருதய ஆண்டவர் தரக்கூடிய 6வது வாக்குறுதியாக இருப்பதாக பார்க்கிறோம். எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் அமைதி வேண்டும் என்று சொன்னால் நான் ஒருவர் மற்றவர் மீது அக்கறை கொள்ள வேண்டும். அந்த அக்கறை பரிவிரக்கத்தில், அந்த அக்கறை பகிர்வில், அந்த அக்கறை கருணையில், அந்த அக்கறை அன்பில், அந்த அக்கறை கீழ்ப்படிதலில், அந்த அக்கறை தற்கையளிப்பில் வெளிப்பட வேண்டும் என இன்றைக்கு நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. 7வதாக அவர் தரக்கூடிய ஆசீர்வாதம், எல்லா துன்பங்களிலும் அவர்களுக்கு ஆறுதலாக இருப்போம் என சொல்லுவதன் வழியாக அக்கறை கொண்ட மனிதர்களுக்கு வாழ்வில் துன்பம் இல்லாமல் போவதில்லை. துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பத்தில் உடனிருக்கக்கூடிய கடவுளாக என்னுடைய ஆற்றல் இருக்கும் என இந்த 7வது வாக்குறுதியை அவர் நமக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். 8வதாக அவர் தரக்கூடிய அந்த வாக்குறுதி, தொடர்ந்து 9 தலை வெள்ளிக்கிழமைகளில் நற்கருணை உட்கொள்பவர்கள் தங்கள் பாவங்களுக்காக மனத்துயர் கொண்டு நல் மரணமடைவார்கள். அவர்கள் நம் பகைவராகவோ திருவருட்சாதனங்களை பெறாமலோ இறக்க மாட்டார்கள் என சொல்லுவதன் வழியாக தன்னுடைய ஆன்மாவை குறித்து, நற்கருணை பக்தியை குறித்து,
இறைவன் மீது எவர் ஒருவர் அக்கறை கொண்டவராக ஆன்மீக வாழ்வில் தாகம் கொண்டு தங்களுடைய ஆன்மீக வாழ்வில் கவனம் செலுத்துகிறாரோ அவருடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக இருக்கும். அவருடைய இறுதி நேரம் மகிழ்ச்சியான நேரமாக அவருடைய இறப்பு அமையும் என்பதை இந்த 8வது வாக்குறுதி வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்பிக்கை கொண்ட இதயமும் அக்கறை கொண்ட இதயமும் மட்டும் நம்முடைய வாழ்வில் இருந்தால் போதாது. அதை தாண்டி அர்ப்பணமுள்ள இதயம் இருக்கிற போது இன்னும் 4 விதமான வாக்குறுதிகளை திரு இருதய ஆண்டவர் நமக்கு தருவதாக பார்க்கிறோம். அவர் தரக்கூடிய முதல் அந்த 9வது ஆசீர்வாதம், புண்ணிய வழியில் ஊக்கமற்றவர் பக்தி வேகத்தை பெறுவார். நான் புண்ணியத்தில் ஊக்கமற்றவராக இருந்தாலும் என்னை நம்பிக்கை கொண்டு அக்கறை கொண்டு இறைவன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் அர்ப்பணிக்கிற போது என்னுடைய வாழ்வு மாறும் என்பது இந்த 9வது வாக்குறுதியாக அமைந்திருக்கிறது. 10வது வாக்குறுதியாக அவர் நமக்கு தருவது, பக்தியுள்ளோர் புனித நிறைவை நோக்கி விரைந்து செல்வர் என்று சொல்லுவதன் வழியாக தங்களுடைய வாழ்வை புனிதமான வாழ்வுக்கு அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக அவர்களுடைய வாழ்வு நிச்சயம் அமையும். இந்த புனிதமான வாழ்வு என்பது கடவுளை அன்பு செய்வதிலும் அயலாரை அன்பு செய்வதிலும் வெளிப்படுகிற போது நிச்சயம் இந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கும் என சொல்லுகிற திரு இருதய ஆண்டவருடைய வாக்குறுதியிலே அடுத்த வாக்குறுதியாக அவர் நமக்கு சொல்லக்கூடிய வாக்குறுதியாக அமைந்திருப்பது, கல் நெஞ்சரான பாவிகளை மனந்திருப்பும் வரத்தை குருக்களுக்கு அளிப்போம் என்று சொல்லுவதன் வழியாக எந்த ஒரு குருவானவர் எந்த ஒரு பொதுநிலையினர் தன்னுடைய வாழ்வில் அர்ப்பண உணர்வோடு தன்னுடைய அழைத்தலை வாழுகிறாரோ அவர் வழியாக பாவிகளை மனம் திருப்பக்கூடிய ஆற்றலை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். இறை வார்த்தை வழியாக அவர்கள் மனம் மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்று சொல்லுவதன் வழியாக அன்னை மரியாவின் மீது கொண்ட பக்தியினால் அவர்கள் மன மாற்றத்தை உருவாக்குவார்கள் என்று சொல்லுவதன் வழியாக கல் நெஞ்சக்காரரை கூட அர்ப்பணம் கொண்ட இதயம் மாற்றும் என்பது 11வது அவர் சொல்லக்கூடிய வாக்குறுதியாக இருப்பதாக பார்க்கிறோம். 12வதாக அவர் சொல்லக்கூடிய வாக்குறுதி, திரு இருதய பக்தியை பரப்புவோரின் பெயர் நம்முடைய இதயத்தில் அழியாதபடி பொறிக்கப்படும் என்று சொல்லுவதன் வழியாக நான் அர்ப்பண உணர்வு கொண்டவராக இயேசுவினுடைய திரு இருதயத்தை நம்புகிறேன், அக்கறை கொண்ட இதயமாக என்னுடைய இதயம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பக்தி முயற்சியை மார்கரெட் மரியாவை போல அடுத்தவர்களுக்கு அர்ப்பண உணர்வோடு கற்பிக்கிற ஒரு கடமை எனக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழுகிற போது என்னுடைய பெயர் இயேசுவினுடைய திரு இருதயத்தினுடைய இதயத்திலே பொறிக்கப்பட்டிருக்கும் என்பது அவர் சொல்லக்கூடிய 12வது வாக்குறுதியாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய திரு இருதயத்தின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த 12 வாக்குறுதிகளும் உங்களுக்கும் எனக்கும் இறைவனால் கொடுக்கப்பட வேண்டும் என விரும்புகிறோம் என்று சொன்னால் புனித மார்கரெட் மரியாவை போல நீங்களும் நானும் நம்பிக்கை கொண்ட இதயத்தை பெற்றவர்களாக, அக்கறை கொண்ட இதயத்தை பெற்றவர்களாக, அர்ப்பண உணர்வு கொண்ட இதயத்தை பெற்றவர்களாக வாழ இக்கல்வாரி பலியில் இறையருள் வேண்டுவோம். நம் ஒவ்வொருவருடைய இருதயங்களும் இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு ஒத்த இதயங்களாக மாற இக்கல்வாரி பலியில் மன்றாடுவோம். ஆமென். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று தன்னுடைய 2 கரங்களையும் விரித்து நம்மை மார்போடு அணைக்க நம்முடைய திரு இருதய ஆண்டவர் அழைக்கிறார். நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய துன்பங்கள், சோகங்கள், விரக்திகள், வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் உடனிருந்து நமக்கு வழி நடத்த நம் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு நம்முடைய வேண்டுதல்களை அவருடைய திருப்பாதத்தில் எடுத்து வைப்போம். தொடக்கமும் முடியுமான எம் இறைவா, திரு அவையின் தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ், கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இறை பணியாளர்கள் அனைவரும் இயேசுவின் திரு இருதய இரக்கத்தின் பண்புகளால் இறை மக்களை வழிநடத்தி வாழ்வளிக்க வேண்டிய அருளை தந்தருள தூய நெஞ்சம் கொண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பை அள்ளி தந்த இறைவா, உம்மை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் உமது அன்பு வார்த்தைகளால் மட்டுமின்றி செயல்களாலும் வெளிப்படுத்தி அன்பு நிறைந்த இதயங்களாக வாழ அனைத்து வரங்களையும் அளித்து காத்திட உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் ஊற்றிய இறைவா, இன்றைய உலகம் வன்முறை என்னும் கொடிய ஆயுதத்தால் சிக்கி சீரழிந்து உயிர்ப்பலிக்குட்படுத்தப்பட்டு அழிவின் விளிம்புக்கு செல்கிறது. உறவுகளை இழந்தவருக்கு ஆறுதலும், உம்மிடம் வந்த ஆன்மாக்களுக்கு
நிலையான பேரின்ப வாழ்வும் தர வேண்டும் என்று தூய நெஞ்சம் கொண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் பாதையில் வழிநடத்தும் இறைவா, மக்களை நல்வழியில் நடத்தவும் சிறந்த திட்டங்களினால் கல்வி வேலைவாய்ப்பு அளிக்கவும் மக்களின் நலனே தம் வாழ்வென வாழவும் நல்மனம் கொண்ட நல்ல மனிதர்களை ஆட்சியாளர்களாக அளிக்க வேண்டுமென்று தூய நெஞ்சம் கொண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, ஆதரவற்றோர், எளியோர், ஊனமற்றோர் நிறைந்து வாழும் எம் தேசத்தை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். இம்மக்களே உம் தூய இருதய அன்பினால் அரவணைத்து ஆதரவளித்து பேரிரக்கத்தோடு வழிநடத்தி காத்தருளுமாறு உம்மே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்களை படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்ற எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையான உள்ளத்தோடும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடும் எங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் உடைய திருப்பாதத்தில் வைத்திருக்கிறோம். உம் திருமகனுடைய இதயத்தின் அன்பின் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டு எங்களுடைய இதயங்களும் அவருடைய இதயத்தை போல மாற வேண்டும் என்று ஆசிக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உம் திருமகனுடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் எந்நாளும் வாழ்வில் மகிழ்வோடு வளமோடும் நலமோடும் வாழ உமது அருளை தந்து எங்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின்பு புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்குவீராக. அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும்
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியோடு முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி பாப்புசாமி, எல்லா திருநீராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளுடைய செம்மறி. இவருடைய திரு விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. இறைவா, சாகா வரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் இணைந்து இயேசுவின் திரு இருதய நவநாள் ஜெபத்தை சொல்வோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள்.
தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறியுள்ள இயேசுவே, உம் இதயத்தில் உதித்து உமது திருநாம வழியாக வெளிப்பட்ட இந்த வாக்குறுதியை நம்பிக்கொண்டு உயிருள்ள பற்றுறுதியால் ஏவப்பட்டு உம் திருப்பாதத்தில் எளியே நெடுஞ்சாக்கிடையாய் விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் மன்றாடுகிறேன். எல்லா நன்மைகளுக்கும் பேருபலன்களுக்கும் வற்றாத ஊருணியாகிய உம்முடைய திரு இதயத்திடம் அல்லாமல் வேறு யாரிடம் இதை கேட்பேன்? தயால செல்வம் அனைத்தும் அடங்கிய கருவூலத்தில் நின்று வேறு எங்கே இதை தேடப் போகிறேன்? உம் இதயத்தில் இறைவன் அல்லவா பிரசன்னமாய் இருக்கிறார். இறைவனிடம் செல்ல உம் இதயம் தானே வழியும் வாயிலுமாக உள்ளது. ஆகையால் என் அன்பு இயேசுவின் திரு இதயமே, உம்மிடம் தஞ்சம் அடைந்தேன். இன்னல்களில் என் ஆறுதல் நீரே, துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை வேளையில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. உம் திருவுளம் என்றால் புதுமை ஒன்றை நிகழ்த்தியாயிலும் எனக்கு இந்த வரத்தை அருள்வீர். நீர் திருவுளம் கொண்டாலே போதும், என் மன்றாட்டு நிறைவேறும். திவ்ய இயேசுவே, உம்மிடம் நன்மை உதவி பெற எனக்கு தகுதி இல்லைதான். ஆனால் இதனால் மனத்தளர்ச்சி அடைய மாட்டேன். நீர் இரக்கத்தின் இறைவன், துயர் கொள்ளும் தாழ்ச்சியுள்ள இதயத்தை தள்ளிவிட மாட்டீர். உம் இரக்கமிகு கண்களால் என்னை நோக்கி அருளும். இரக்கமுள்ள திரு இதயமே, என் விண்ணப்பத்தை பற்றி நீர் எந்த முடிவெடுத்தாலும் சரி, உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து பணிய ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். அன்புக்குரிய மீட்பர் பெருமானே, தொழுகைக்குரிய உம்முடைய திரு இதயத்தை தீர்மானத்திற்கு முற்றும் அமைந்து நடக்க நான் செய்யும் நல்ல முயற்சியை கருணையுடன் கையேற்றருளும். ஆமென். அனைவரும் முழங்காற்படியிடுவோம். எங்கள் மீது நிறை அன்பு கொண்டுள்ள இயேசுவின் இதயமே, எங்கள் இதயத்தை உமது அன்பினால் நிறைவு செய்தருளும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயம் இதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இதயமே, எங்கள் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறோம். இயேசுவின் திரு இதயமே, உமது அரசு வருக. இயேசுவின் திரு இதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயின் மாசற்ற இதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்கரித்து மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இதயம் உங்களுக்கு துன்பங்களில் ஆறுதலாகவும் இன்பங்களில் பங்காளியாகவும் இருப்பாராக. ஆமென். நீங்கள் அனைவரும் உங்கள் உழைப்பாலும் திறமையாலும் சமுதாயத்தில் செழித்தோங்க இறைவன் அருள் புரிவாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.